யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம். இது வந்து பார்த்திங்கன்னா கேரளா மாடல் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா டாட்டா பைப்பு டாட்டா ஷீட்டு கம்ப்ளீட்டாக இது பண்ணி போட்டிருக்கோம். இந்த மாதிரி வந்து வெட்டின சீட்டு இந்த மாதிரி, அதாவது பெங்களூர் டைல் மாடலில் ரூஃபிங் சீட்டுன்னு சொல்லுவோம். எல்லாமே இதுவும் டாட்டா தான். 0.47 திக்னஸ் உள்ள சீட்டு எல்லாமே போட்டு கம்ப்ளீட்டாக ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம். அதனுடைய அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இன்னும் நம்ம வெளில இழுத்து போடலான்னோம். டிபெண்ட் இங்கே சைட்டு சுச்சுவேஷனு எக்ஸ்டெண்ட் பண்ணி போட முடியல. மேக்ஸிமம் எவ்வளோ கவர் பண்ணி அவுட்டரில் எடுக்க முடியுமோ எடுத்துருக்குறோம். 4 பக்கமும் எவ்வளோ ஹைட்டாக தூக்கி ஏற்றி அடிக்க முடியுமோ அவ்வளோ தூக்கி ஏற்றி அடிச்சிருக்கிறோம். பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலுக்கும் காங்கிரீட்டு போட்டு அந்த மேல் லெவலில் வந்து ஃபினிஷிங் பண்ணி வச்சுருக்கிறோம். அதையும் பாருங்கள். எல்லாமே இந்த மாதிரி லெவலிங் பண்ணியிருக்கிறோம். இன்னும் எவ்வளோ நாளும் இதில் அலங்காரம் பண்ணலாம். இந்த சைடெல்லாம் வந்து கவரிங் பண்ணலாம். நம்ம சீட்லேயே வந்து இந்த ஏணி ஃபுல்லாகவே கவரிங் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் கீழே தோரணம் பின்னலாம். அந்த மாதிரி நிறையா எவ்வளோ வேணாலும் செய்யலாம். ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அது வேணும்னா செஞ்சுப்போம். அப்படி இல்லைன்னா அதை வந்து விட்டுடுறது. ஸோ இது வந்து கும்பகோணத்தில் ஒரு லொக்கேஷனில் பண்ணி கொடுத்துருக்கோம். அக்ரஹாரத்தில் பாருங்கள் அதோடய அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு. முகப்பு செட் பண்ணலாம், எவ்வளோ வேணாலும் செய்யலாம். டிபெண்ட் நம்ம ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம். கேரளா டைல் ரூஃபிங் மாடலு எல்லாமே டாட்டா பைப்ஸ் யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக அதில் ஊஞ்சல் ஆடுற மாதிரி சென்டரில் வந்து சேனல் யூஸ் பண்ணி ஃபுல்லாக பண்ணியிருக்கிறோம். ஏதேனும் ஒர்க் இருந்ததுன்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணணும். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், பார்த்துங்க. என் காலுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து காங்கிரீட் போட்டு ரொம்ப பார்த்து பர்ஃபெக்டாக வரணும்னு செஞ்சுருக்குறோம். காலுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா காங்கிரீட் போட்டிருப்போம். என்னென்னா ரீசன் நமக்கு சைக்ளோன் ஃபார்ம் ஆகிறப்ப இந்த மாதிரி கேரளா ரூஃபிங் மாடல்லாம் ஈஸியாக லிஃப்ட் ஆகும். ஏன்னா நமக்கு டேப்பர் அதிகமாக இருக்கிற வாசி ஏர் ப்ரெஷர் உள்ளே பிடிச்சி தூக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் கவுண்டர் வெயிட் மாரி கீழே பிடிச்சிருந்ததுன்னா நல்லாயிருக்கும். அதுக்காக எல்லாமே வந்து காங்கிரீட் பண்ணியிருக்கோம். ஊஞ்சல் ஆடுறதுக்கு இந்த சென்ட்ரல் லெக்குலேருந்து அந்த சைடு சேனல் போட்டிருப்போம். சேனல் இது சேனலில் ஹூக் வைக்கிறப்போ உங்களுக்கு சாலிடாக இருக்கிறப்போ நல்லாயிருக்குன்னு சேனல் பிளான் பண்ணி வச்சுருக்குறோம். ஸோ இந்த மாதிரி ஒன்று பார்த்து செஞ்சுருக்கிறோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி எதுன்னு செய்யணுன்னா கண்டிப்பாக நம்ம சர்வீஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டினியூவாக வீடியோ அப்டேட் பண்ண முடியல, ஏன்னா ஒர்க்கு பலுவின் காரணமாக செய்ய முடியல. கண்டிப்பாக இருந்ததுன்னா காண்டாக்ட் பண்ணவும். நன்றி.